யூசுவலாகவே நம்ம போடுற சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு மேலே அது வந்து கருத்து போயிடும். அதை மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் தான் இது. இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சோப் லிக்விட் இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆர்னமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து இதில் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா மறுபடியும் அதை எடுத்து ஜஸ்ட்டு ஒரு பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை 1 or 2 ஜஸ்ட் ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு போயிடும். ஸோ நல்லா புதுசு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் என்னோடய இயர்ரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கருத்து போயிருந்துச்சு. ஸோ அதையும் வந்து அகைன் கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா, கொஞ்சம் லிக்விடு, அதே மாதிரி கொஞ்சமாக லெமன் விட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டேன். ஸோ மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி இருந்துச்சு 1 or 2 ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா அப்படியே பளிச்சுன்னு புத்தம் புதுசு மாதிரி மாறிடும். என்னோடய மிஞ்சி முதல் கொண்டு நான் இப்படி தான் ட்ரை பண்ணேன். நல்லாவே ரிசல்ட் கிடச்சிது. மேபி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் சில பேர் வந்து விபூதியும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.